சென்னையில் நடந்த உண்மை சம்பவம். ஒரு தாய்க்கு 2 குழந்தை பிறந்தது. அந்த 2 குழந்தைக்குமே கண்ணில்லாத குழந்தை. அந்த கண்ணில்லாத குழந்தைய தன் உதிரத்தை பாலாக கொடுத்து தாளாட்டி சீராட்டி வளர்த்தா. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தாய் திடீர்னு இறந்து போய் தற்கொலை பண்ணிட்டாயா. தற்கொலை பண்ணிட்டானா நம்ம நினைக்கிற மாதிரி அந்த பிள்ளைகளை வளர்க்க முடியாம சாகலையா. அவ ஒரு குறிப்பு எழுத வச்சுட்டு போயிருந்தா. அந்த குறிப்பை கேட்டா கண்ணீர் வடியுமியா. அந்த குறிப்பில் எழுதி வச்சிருந்தா, நான் இறந்த பிறகு என்னுடைய 2 கண்களையும் என் பிள்ளைகளுக்கு பொருத்தி இந்த உலகத்தை காண வையுங்கள் எழுதி வச்சிருந்தாங்கய்யா. இப்படிப்பட்ட தன்னலமற்ற தியாகம் ஒரு தாய்க்கு மட்டும் தாயா வரும். அந்த தாய் பிறவியான அடுத்த பிறவில பிறக்கணும்னா பெண்ணா தாயா பிறக்கணும். அந்த பெண்ணா தாயா பிறக்கணும். அடுத்த பிறவியில் ஒரு நல்ல அரசியல்வாதியா வந்து மக்களுக்கு தன்னலமற்ற பொது சேவை செய்யணுங்கிறதுக்காக பேச வந்திருக்கேன் சார். ஐயா, இன்னைக்கு இருக்கிற மருத்துவம் போலி டாக்டர் நம்ம பேசுறோம்யா. ஆனா அந்த போலி டாக்டர்கள் எங்க உருவாகுறாங்கன்னு பாத்தீங்கன்னா கிராமப்புறங்களில் தான் அதிகமாக வர்றாங்க. அடுத்த பிறவியில் அரசியல்வாதியா வந்து மருத்துவம் படிச்சுட்டு டாக்டரா வர்றவங்க எல்லாம் முதல்ல ஒரு 5 வருடம் கிராமப்புறங்களில் போய் கிராம மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு அப்புறம் தான் வந்து அவங்க நகரத்துக்குள்ள வர்ற மாதிரி பண்ணுவாங்கய்யா. அப்படி பண்றப்போ எல்லா மக்களுக்கும் ஜனாதிபதிக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மருத்துவம் கூட கிராமத்தில் வாழக்கூடிய குப்பனுக்கும் சுப்பனுக்கும் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுவாங்கய்யா. தாய்மைக்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு சொல்றேன் சார். சுனாமி வந்தது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அதுல நடந்த ஒரு சம்பவம் அதிகமான பேத்துக்கு தெரிஞ்சிருக்காரு. பக்கத்து வீட்டை சேர்ந்த 2 பெண்மணிகள், 2 பேத்துக்கும் ஒவ்வொரு குழந்தை தான். பக்கத்து வீட்டுக்கார பெண்மணி என்ன பண்றானா, அவ குழந்தைய கொண்டு போய் பக்கத்து வீட்டு பெண்கிட்ட கொடுத்துட்டு, இந்தாம்மா நான் வேலைக்கு போறேன், என் பிள்ளைய சேர்த்து நீ பாத்துக்க, பாவம் அந்த பொண்ணுக்கு தெரியாது சுனாமி வர போறது, நீ பாத்துக்க, நான் சாயந்தரம் வந்து என் பிள்ளைய பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டான். எதிர்பாராதமா சுனாமி வந்துருச்சு. இந்த தாய்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. 2 குழந்தைய வச்சு நம்மளால எப்படி காப்பாற்ற முடியும்னு நினைச்சா. ஆனா அந்த இடத்துல அவளோட மன உறுதி, இந்த கையில ஒரு குழந்தையும் இந்த கையில ஒரு குழந்தையும் வாரி அணைச்சிட்டு அந்த கடல் நீர்ல எதிர்நீச்சல் போட்டான். ஒரு கட்டத்துல அவனால முடியல, ஒரு குழந்தையை தான் காப்பாற்றணுன்ற சூழ்நிலை, ஒரு குழந்தையை விட்டுட்டான், ஒரு குழந்தையை மட்டும் பிடிச்சுக்கிட்டே போறான். இன்னும் ஒரு கட்டத்துல அவனால அவ உயிரையே காப்பாற்ற முடியாதுங்கிற நிலைமை. என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு மரத்தை பிடிச்சுக்கிட்டா. சுனாமில அடங்கி முடிச்சிருச்சு. பாதுகாப்பு படை வீரர்கள்லாம் வர்றாங்க. வந்தவங்க என்ன பண்ணாங்க, எங்கேயோ ஒரு குழந்தை சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துட்டு பார்க்கும்போது ஒரு மரத்துக்கு இடையில ஒரு பெண்ணோட கை இப்படி தாங்கி நிற்க, ஒரே ஒரு குழந்தை மட்டும் அதுல உயிரோடு இருந்துச்சாமா. அந்த பெண் செத்து கிடந்தா. அந்த இடத்துல நம்ம யார் இருந்தாலும் என்ன நினைச்சிருப்போம்னா, ஐயோ என் குழந்தை, என் குடும்பம், நான் தான் என்னோடதான் பார்க்கணும் அப்படின்னு தான் நினைச்சிருப்போம். ஆனா அந்த பொண்ணு அப்படி நினைக்கல. பக்கத்து வீட்டு பொண்ணு அவ குழந்தைய எங்கிட்ட விட்டுட்டு போயிருக்கா. ஒருவேளை அவ உயிரோட வந்தா, உன் பிள்ளைய காப்பாத்த தெரிஞ்ச உனக்கு என் பிள்ளைய காப்பாத்த தெரியலையேன்னு கேட்டுருவாளோன்னு பயந்தே அந்த பொண்ணு அந்த குழந்தைய காப்பாத்திட்டு அவளோட குழந்தைய அந்த கடல் நீர்லயே விட்டுட்டா சார். இதுதான் சார் நம்ம நாட்டு பெண்களோட தாய்மை உணர்வு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணோட கணவன் ஒரு வேளை இறந்துடுறான்னா உடனே அந்த பொண்ணுக்கு ஒரு பட்டம், விதவை அப்படின்னு. ஆதியில இருந்து அந்த பொண்ணு வச்சுட்டு வர்ற பூவையும் பொட்டையும் பாதியில வந்த கணவன் போயிட்டாங்கிறதுக்காக துறக்க சொல்றது எந்த விதத்துல சார் நியாயம்? சீர்திருத்த இயக்கங்களில் ஈரோட்டு தந்தை பெரியார் அவர்கள் குரல் கொடுத்தார். தமிழின தலைவர் டாக்டர் அவர்கள் குரல் கொடுத்தார். மறைந்து விட்ட பேரறிஞர் அண்ணா அவர்கள் குரல் கொடுத்தார்கள். இதெல்லாம் குரல் கொடுத்து இன்னைக்கு பெரிய மாற்றங்கள்லாம் அந்த காலத்துல தான் நீ பிறந்திருக்கிற. இந்த மாற்றம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நான் வாழ மாட்டேன் அப்படின்னு நீ சொல்ற சார். அது பாதி மாற்றத்தை ஏற்படுத்திருக்கலாம் சார். நான் 100% மாற்றம் வேணுங்கிறதுக்காக தான் சார் பேசிட்டு இருக்கேன். பிறந்தவுடன் தாய்க்கு உரிமை, மணந்தவுடன் கணவனுக்கு உரிமை, வாழும் போது உலகுக்கு உரிமை, சாகும் போது பூமிக்கு உரிமை. இந்த எல்லா உரிமையும் சரிதான். ஆனா பெண்ணுக்கு உரிமை எப்ப சார் இந்த மண்ணில் கிடைக்க போகுது? அதனாலதான் சார் பெண்ணா பிறந்து நான் இந்த ஜென்மத்துல படுற பாடே போதும், எனக்கு அடுத்த ஜென்மமே வேண்டாம் சார். ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க முடிக்கிறதுனால சொல்றேன். இந்த பெண்ணுக்கு எப்ப உரிமை கிடைக்க போகிறது என்று கேட்கிறீர்கள். நான் மன்னிக்கணும் இந்த கருத்தை சொல்றதுக்காக. இன்னைக்கு கருணையின் சின்னமாக அன்னை தெரேசாவைத்தான் சொல்லுகிறோம். யாரும் தந்தை தெரேசா என்று வேற யாரையும் சொல்லவில்லை. அன்னை தெரேசா என்று ஒரு பெண்ணை சொல்லுகிறோம். ஏன்? இந்த பெண்ணுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மரியாதை யாருக்கு கிடைத்திருக்கிறது? இந்திய நாட்டை ஆண்ட முன்னாள் பாரத பிரதமர் என்று அன்னை இந்திரா காந்தி அம்மையாரை சொல்லுகிறோம். அன்னை இந்திரா காந்திக்கு கிடைக்காத உரிமையா இந்த நாட்டில்? இந்த தமிழ்நாட்டை ஆண்ட முன்னாள் முதல்வர், அவர் இந்த நாட்டை ஆண்டாரே, அவருக்கு பெண் என்ற உரிமை கிடைக்காமல் ஆண்டிருக்க முடியும்?
இன்னைக்கு அதிமுக மேடையில் ஒரு பேனர் வச்சா கூட அத்தனை ஆண் மகன்களும் தன்னுடைய பெயர்களை கீழே போட்டுக்கொண்டு அந்த அம்மையாரை உயர்த்தி வைத்திருக்கிறார்களே, அந்த பெண்ணுக்கு உரிமை நாட்டில் கிடைக்கவில்லையா? தன்னம்பிக்கை வேணுமா? திருச்செங்கோடு அரட்டை அரங்கம் நடந்த போது பரணிதரன் என்ற ஒரு பையனுக்கு இருதய அறுவை சிகிச்சைக்காக உதவ வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்த போது சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தின் சார்பாக 10,000 ரூபாயும் அரட்டை அரங்கத்தை பார்த்த நேயர்கள் 15,000 ரூபாயும் வழங்கினார்கள். அதை கொண்டு அந்த பரணிதரனுக்கு கோவையிலே அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு இன்றைக்கு அவர் நலமுடன் இருக்கின்றார். அரட்டை அரங்கத்திற்கும் அரட்டை அரங்கத்தின் நேயர்களுக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம் பரணிதரனா, நல்லா இருக்கீங்களாம்மா? ஞாபகம் இருக்கு, சொல்லுங்கம்மா. இங்கே யாரும் உதவி செய்யலைன்னா என் பையன் உயிர் காப்பாற்றி இருக்க முடியாது. 100க்கு 98% பொழைக்க வைக்க முடியாதுன்னு டாக்டருங்கெல்லாம் சொல்லிக்கிட்டாங்க சார். அதோட எங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்கும்போது உடம்பு இருக்கு, உடம்பை விற்று உன் பையனை பாரு, எங்ககிட்ட யாரும் வராதீங்கன்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி விட்டாங்க சார். அந்த தைரியத்தில் சாரோட உதவியை கேட்டு நான் வந்தேங்க சார். அந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிட்டு என் பையன் இருதயம் நல்லா எந்த வேற ஒரு குறையும் இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் நல்லா இருக்கிறாங்க சார். அதை நான் காமிச்சிக்கிட்டுன்னு வந்திருக்கிறேங்க சார். பரவாயில்லம்மா, இல்லை சொன்னீங்கனாலே நம்புறோம்மா. இதில் என்ன இருக்குமா? இன்னொன்று, இந்த பையனுக்கு இருதயம் நன்றாக ஆகிவிட்டது என்று சொல்கிறார்கள். அதற்கு காரணம் இந்த ஒரு இருதயத்தை வாழ வைக்க கை கொடுத்த அத்தனை சன் டிவியின் அரட்டை அரங்கத்தின் நல்ல இதயங்களை நான் மனமாற பாராட்டுகிறேன். இத பாருங்க, இங்க தழும்பு அதை இந்த அம்மா காட்டுறாங்க. நீங்க காட்டணும்னு அவசியமே இல்லை, இருந்தாலும் இதை எதற்காக காட்டுகிறார்கள் என்று சொன்னால், இந்த இதயம் இன்றைக்கு சீராக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இதயம் திறந்த நல்ல இதயங்களுக்கு நன்றி. இன்னைக்கு இந்த பழனி மலையில போய் மொட்டை போட்டு வந்திருக்கிறாங்க. அது இப்படி இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இதயத்திலே கருணையை திறக்க வைத்த அந்த இறைவனுக்கு நன்றி. எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்மா. இளமை பொழுதுனாலே இனிமை பொழுதுன்னு சொல்லுவாங்க சார். நாங்கள்லாம் இளைஞர்களாக இருக்கப்போ அவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியாது. ஒரு சந்தோஷமான பாட்டை கூட பாட முடியாது. எதிர்த்த வீட்டில் அப்படியே மும்தாஜ் மாதிரி அழகாக இருப்பாங்க, பீச்சக்கண்ணில் கூட பார்க்க முடியாது. அப்படியே பார்த்தாலும் கதா காலட்சேபத்தை சொல்லிவிட்டு செவனே இங்கிட்டு திரும்பிக்கணும். ஆனால் இப்போ இருக்கிறவன் மலமலன்னு போனோடனே காலிங் பல் அடித்து எடுத்து விட்டு பிள்ளைகிட்ட, மதுரைக்கு போகாதடி அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும், தஞ்சாவூர் போகாதடி தலை ஆட்டாம பொம்மை நிற்கும் அப்படின்னு பாடுறேன். அவங்க அம்மா பார்த்துட்டு இவ்வளோ அழகா பாடுறான் பாரு, பிக்கப் பண்ணுறா, சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அப்படியெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கல சார். கட்டுரை எழுதுறானா கதை எழுதுறானா இல்லையா, கலர் கலராக இன்னைக்கு லவ் லெட்டர் எழுதி தள்ளிக்கிட்டு இருக்கான் சார். இப்படி ஒரு பயம் எழுதிக்கிட்டு இருந்தான், என்ன எழுதுறான்னு வாங்கி பார்த்தா அவ்வளவு பிரமாதமாக எழுதியிருக்கான் சார். கண்ணே கனியமுதே கனிந்து விட்ட பனிப்பழமே, பல கடிதங்களை எழுதிவிட்டேன், இறுதியாக என் இரத்தத்தை மையாக்கி என் விரலை பேனாவாக்கி இந்த கடிதத்தை எழுதுகிறேன். உனக்கு பிடித்திருந்தால் உடனே மறுகடிதம் எழுது, இல்லை என்றால் உன் தங்கையிடமாவது கொடுத்து விடு, இல்லைனா அவங்க சின்னம்மா மகா இருந்தால் கொடு, இல்லாட்டி அவங்க பெரியம்மா மகா இருந்தால் கொடு, யார்கிட்டையாவது கூட 2 நாளில் பதில் வரணும்னு முடித்தான். கரெக்டாக 2 நாளில் வந்துச்சு. வீச்சார்வாலோட அவங்க அப்பா வந்தார், கையை தண்டி மீசையோட. மொட்டமல்லன்னு பயலுக்கு அப்படி விளாண்டுக்கிட்டு இருந்தால் வரணுன்னு பூரா பேண்ட்டு நனைஞ்சு போச்சு. எவன்டா என் மகனுக்கு லவ் லெட்டர் எழுதுனது? டேய் யாரா என் மகனுக்கு லவ் லெட்டர் எழுதுனது அப்படின்னு, டேய் சொல்கிறா மாப்பிள்ள, 10 பைய கையை விழுந்துரும் போல இருக்குட்டு சொல்கிறா அப்படின்னு முன்னால் வந்துருச்சுவேன். சார் நான் தான் சார் எழுதுனேன். நீ தான் என் மகனுக்கு லவ் லெட்டர் எழுதுனியா? ஆமாங்க சார். ரொம்ப அருமடா, இந்தடா என் மக பதில் லெட்டர் எழுதிச்சிடாங்க. அவ்வளோதான், பையன் அங்கிட்டு போயிட்டு அவன் எங்கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சலக்கு சலக்கு சரிக சேல சலக்கு சலக்கு, சூப்பராக போய்கிட்டு இருக்குதியா கதை. சார் என்னுடைய குடும்பம் ஒரு சின்ன குடும்பம் சார், ஒரு சின்ன குடும்பம். எல்லாம் மனைவிமார்களுக்கு 1/2 டஜன் வளையல் 1 டஜன் வளையல் கையில போட்டு அழகு பார்ப்பாங்க சார். ஆனா எங்க அப்பா வளையல் போடல, 1 டஜன் பிள்ளைகளை கோர்த்து விட்டார். 12 பிள்ளைய சார் என் கூட பிறந்தவங்க. சும்மா கோழி குஞ்சு ஒரிச்ச மாதிரி பொரிச்சு தள்ளினாரு.